ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேஜெட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தா நம்மகிட்ட இருக்க பொருட்களை வச்சு ஒரு சின்ன சோலார் பிளேட்டு, இந்த சோலார் பிளேட்டை வச்சு ஒரு பேட்ரி, லித்தியம் பேட்டரியை வச்சு ஒரு சின்ன லைட்டு கூடு வச்சு, அதாச்சும் நம்ம ஏசி லைட்டுக்கு போடக்கூடிய அந்த அடாப்டர் கூடு வச்சு அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன செட்டப்பாக ஒரு லைட் ரெடி பண்ணியிருக்கோம். இதை லைவாக நான் உங்களுக்கு நைட்டும் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இருட்டுக்குள்ளே நம்ம மாடியில் மாட்டியிருக்கோம். இருட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 7-8 மணி நைட்டுக்கு செக் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இருட்டு எப்படி இருக்குது, சோலார் செட்டப்பை பாருங்கள் எப்படியெல்லாம் அமைச்சிருக்கோன்ட்டு பாருங்கள். ஒரு சுவிட்சு, ஒரு லித்தியம் பேட்டரி, ஒரு கண்ணாடி இருக்க நம்ம சிம்பிளாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு 3.5 ஒரு சின்ன லைட்டு, எல்இடி டிசி லைட்டு. பாருங்கள், நான் சுவிட்சை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ வெளிச்சம் ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாருமே நீங்களும் பண்ணலாம். நான் சர்க்யூட்டை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயிலாக என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த இருட்டான இடத்துக்குள்ளே இந்த சின்ன செட்டப்பில் உள்ள எல்இடி லைட்டு நம்ம பண்ணியிருக்குது. எவ்வளோ வெளிச்சம் கொடுக்கு பாருங்கள். இருட்டான இடத்துல இவ்வளோ ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த நம்மளே செஞ்ச அந்த குட்டி சோலார் லைட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் இதுதான். நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இது அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்து அடிஷ்னலாக நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திட்டு தேவையில்லாமல் போட்டிருக்கோம். அந்த மாதிரி பொருட்களை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க கடையில இருந்தனாலும் தனித்தனியாக அந்த பொருட்களை வாங்கிக்கலாம். எல்லாமே லோக்கல் ஷாப்ல இந்த பொருட்கள் ஃபுல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் மீண்டும் சொல்றேன். பார்த்தீங்கன்னா இந்த பேனல், இது வந்து என்கிட்ட இருந்த பழைய பேனல் தான். ஒரு சின்ன சார்ஜ் லைட்ல உள்ள ஒரு பேனலு. இது பாத்தீங்கன்னா ஒரு 6 வாட்ஸ் பேனலு. இந்த பேனல் ஒன்று தேவைப்படும், பார்த்துக்கோங்க. இந்த பேனல் ஒன்று. அது போக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு பார்த்தீங்களா, இது நம்ம வந்து ஏசி லைட், அதாச்சும் நம்ம செவுத்துல வீட்டில் வந்து செவுத்துல மாட்டக்கூடிய அந்த லைட்டினுடைய கூடு, இந்த கூடு ஒன்று நம்ம எடுத்திருக்கோம். பல்ப்பு போடக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்பு போடுற அந்த ஹோல்டர் கூட இந்த இருக்கு பாருங்க. இந்த இது ஒன்று எடுத்திருக்கிறோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லைட்டை நான் ஒட்டி வச்சிருக்கேன். இதுதான் நமக்கு வந்து மெயின். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்னதா அட்டை மாதிரி இருக்கிறது வந்து 3.5 வோல்ட்ல எரியக்கூடிய ஒரு எல்இடி லைட் தான். நம்ம வந்து டபுள் அண்ட் டேப் போட்டு அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறோம். பாருங்க, பேரல் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஒரு லைட்டு, இது ஒரு லைட்டு, இது ஒரு லைட்டு. இதை மூணையுமே ஒரே கனெக்ஷன்ல பேரல் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு கனெக்ஷன் சொல்றேன் பாருங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் பேட்டரி 3.7 வோல்ட். இந்த பேட்டரி வந்து நார்மலாவே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த லித்தியம் பேட்டரி, இந்த பேட்டரி ஒன்று வச்சுக்கணும். அது போக இது எல்லாத்தையும் சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜ் கண்ட்ரோல் பாருங்க. இந்த மினி சார்ஜ் கண்ட்ரோல் இது லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இந்த பொருள் ஃபுல்லாவே லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். எலக்ட்ரானிக் லோக்கல் ஷாப், அவங்க ஏரியாவில் உள்ள லோக்கல் ஷாப் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும். பாருங்க, சார்ஜ் கண்ட்ரோல். இந்த லித்தியம் பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜ் கண்ட்ரோல் ஒன்று. அடுத்து லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு வந்து ஒரு சுவிட்ச். பாத்தீங்கன்னா லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் எடுத்திருக்கோம். இவ்வளவுதான். இந்த பொருட்கள் தான் நமக்கு மெயினா தேவை. இப்போ இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் கண்ட்ரோல்ல இருந்தே ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, சார்ஜ் கண்ட்ரோல் வந்து இப்படிதான் இருக்குது. வந்து லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இந்த சார்ஜ் கண்ட்ரோல்ல வந்து உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இன்புட் வந்து மைக்ரோ யூஎஸ்பி வழியாவும் எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஒயர் வழியாவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒயர் வழியா இன்புட் கொடுத்துருக்கோம். ஏன்னா சோலார் பேனல்ல மாட்டதுக்காண்டி ஒயர் வழியா கொடுத்துருக்கோம். இதுல வந்து பிளஸ் மைனஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுல பிளஸ்ல ஒன்று, மைனஸ்ல ஒன்று, 2 லைன் வந்து 10 வச்சிருக்கோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 4 லைன் இருக்கும். இதுல வந்து அவுட்புட் இருக்கும், அதுக்கு பேட்டரி சார்ஜிங் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 இந்த இருக்கலாம். இந்த சைட்ல இருந்து அவுட்டும், இந்த அவுட்டும் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் லைட்டுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட். இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த லைன். நம்ம லைன் வந்து சார்ஜ் பண்ணி 10 வச்சு எடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி. இந்த லித்தியம் பேட்டரி வந்து 3.7 வோல்ட் வந்து லித்தியம் பேட்டரி. இந்த பேட்டரியில வந்து நம்ம இந்த போர்டை வந்து கனெக்ஷன் பண்றோம். இந்த கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த லைன் எடுத்திருக்கோம். பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த லைன் எடுத்து பேட்டரியினுடைய பிளஸ்ல வந்து நம்ம கனெக்ஷன் பண்றோம். ஒரு லைன் பாத்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோல் பேட்டரியில இருந்து எடுத்து பேட்டரியினுடைய பிளஸ்ல வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்றோம். பாருங்க, பேட்டரி லைன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து ரெண்டும் டச் ஆகாம டேப் போட்டு ஒட்டிக்கணும். பாருங்க, நம்ம ப்ராப்பரா வந்து டேப் போட்டுட்டோம். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி பேட்டரிக்கு வந்து டேப் போட்டுட்டோம். சோலார் கண்ட்ரோல் நம்ம சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பேட்டரி லைனையும் பேட்டரியும் நம்ம இணைச்சிட்டோம். அடுத்த வந்து 4 லைன் இருக்கும்.
அந்த 4 லைன் வந்து ஒன்று வந்து அவுட்புட் லைட்டுக்கு கொடுக்கக்கூடியது, ஒன்று வந்து சோலார் கண்ட்ரோலுக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து போர்டுல இருந்து அடுத்து வந்து நம்ம லைட்டுக்கு கொடுக்கும் பாருங்க. லைட்டை நம்ம செட் பண்ணுவோம். லைட்டுக்கு செட் பண்ணக்கூடியது வந்து அவுட்புட்ல கொடுக்கணும். நம்ம அடுத்து வந்து லைட் எடுத்துருக்கோம். இந்த லைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி 3.5 வோல்ட்ல எரியக்கூடிய டிசி லைட் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். டபுள் டேப் போட்டு வந்து ஒட்டி வச்சு மூணையுமே வந்து பேரல் கனெக்ஷன் பண்ணி 2 லைன் எடுத்திருக்கோம். இந்த ஒரு லைனு பிளஸ் ஒரு லைனு மைனஸ் ஒரு லைன், 2 லைன் எடுத்து வச்சிருக்கோம். இந்த 2 லைனுமே நம்ம வந்து அடுத்து வந்து சார்ஜ் கண்ட்ரோல் கொடுக்கும். சார்ஜ் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டுக்கு பேக் சைட்லயே நான் வந்து ஒட்டிட்டேன். பேட்டரி வந்து இதுல ஒட்டிட்டேன். சார்ஜ் கண்ட்ரோல் இருந்தா இருக்கு. சார்ஜ் கண்ட்ரோல் ஒட்டியாச்சு. இந்த சார்ஜ் கண்ட்ரோல்ல அவுட்புட் லைன் வந்து நான் உள்ளோடி இங்கோடி எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த அவுட்புட் லைன் தான் நம்ம வந்து டிசி லைட்ல கொடுக்கணும். இதுல வந்து பிளஸ் மைனஸ் 2 லைட்டை நம்ம உள்ளோடி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இந்த பிளஸ் மைனஸ் வந்து இந்த லைட்டினுடைய பிளஸ் மைனஸ்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அது போக வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து சார்ஜ் ஆகக்கூடிய 2 லைன் இருக்கும். இந்த சார்ஜ் ஆகக்கூடிய 2 லைன் வந்து நம்ம கண்ணாடியில வந்து ஃபிட் பண்ணுவோம். சோலார் கண்ட்ரோல்ல சோலார் பேனல்ல வந்து நம்ம கடைசியா ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடைசியா பினிஷிங் அமைக்கும் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தபடியா உங்களுக்கு வந்து லைட்டினுடைய அவுட்புட் வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். இப்போ இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுக்கணும். இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் தான் மெயின். இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் இருந்தா தான் அந்த லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து சோலார்ல சார்ஜ் ஆகி உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணதுக்கு வந்து இந்த சுவிட்ச் வந்து கண்டிப்பா ஒன்று கொடுக்கணும். இந்த சுவிட்ச் கண்ட்ரோலையும் நான் இதோட சேர்த்து இணைச்சிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அதையும் டபுள் டேப் போட்டு பக்கத்திலே ஒட்டியிருக்கேன். இதை நம்ம கனெக்ஷன் கொடுக்கும். இதை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எப்படி அப்படின்னா நான் அதே லைன்ல அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ஹோல் வழியாவே இதையும் இந்த லைனையும் உள்ள தள்ளி இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து சுவிட்ச்ல இருந்து வரக்கூடிய அந்த 2 ஒயரை அந்த கண்ட்ரோல் உள்ள பிளஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சுவிட்சில் உள்ள ஒரு லைன்ல ஒன்று ஜாயின் அடிக்கணும். இப்போ அடுத்து இன்னொரு லைன் இருக்கும். இன்னொரு சுவிட்சில் இருந்து வரக்கூடிய இன்னொரு லைன் வந்து லைட்ல நீங்க ஜாயின் பண்ணணும். லைட்ல பிளஸ் ஒயர்ல ஜாயின் பண்ணணும். பாருங்க ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணோம். சுவிட்சில இருந்து வரக்கூடிய அந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது வந்து லைட்ல உள்ள மைனஸ் ஒன்று இருக்கும். கண்ட்ரோல்ல இருந்து வரக்கூடிய மைனஸ் ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது எதுவுமே டச் ஆகாம இருக்கிறது வந்து டேப் போட்டு ஒட்டிடணும். ப்ராப்பரா நம்ம டேப் போட்டு ஒட்டிடுவோம் பாருங்க. டேப் போட்டு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரை வந்து கரெக்டா நம்ம டேப் போட்டு ஒட்டி அதை வந்து பினிஷிங்கா நம்ம அதுல வந்து அட்டாச் பண்ணி ஒட்டி விட்டுட்டோம் பாருங்க. சார்ஜ் கண்ட்ரோலு, பேட்டரி, சுவிட்சு, அது போக உள்ள வந்து லைட்டு, இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு கவர் போட்டு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து நம்ம சோலார் பேனலை வந்து இதில் செட் பண்ணணும். இதை செட் பண்ணி உங்களுக்கு பினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்க இதில் உள்ள ஒர்க்கிங் நீங்கள் வந்து இப்போ பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் மறுபடியும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு வந்து நான் மாட்டியிருக்கேன். நம்ம வீட்டு மச்சில் மாட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபினிஷிங்கை பாருங்கள். ஒரு சுவிட்ச் இருக்குது, லித்தியம் பேட்ரி, ஒரு 3.7 வோல்ட்டு லித்தியம் பேட்ரி இருக்குது, ஒரு சோலார் கண்ணாடி வந்து சின்ன கண்ணாடி தான், அதாச்சும் நம்ம வேஸ்ட்டாக போடக்கூடிய அந்த சின்ன கண்ணாடி தான் அது இருக்குது நம்மக்கிட்ட. அந்த கண்ணாடியை தான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து 6 வாட்ஸ் வரும். இந்த கண்ணாடியை வந்து நம்ம வந்து இந்த சர்க்யூட்டுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது நம்ம சின்ன சர்க்யூட் அப்படிங்கிறதுனால இந்த கண்ணாடியை நமக்கு போதுமான அளவு போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி பேனல் ஒன்று, 3.7 வோல்ட்டு பேட்ரி லித்தியம் பேட்ரி ஒன்று, இந்த லைட்டு போடக்கூடிய கூடு ஒன்று, அதாச்சும் நம்ம செவுத்தில் மாட்டக்கூடிய அந்த லைட்டு போடுற கூடு ஒன்று, அது போக என்ன வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சுவிட்சு, அது போக ஒரு டிசி சார்ஜ் கண்ட்ரோல். இந்த சார்ஜ் கண்ட்ரோல் தான் நமக்கு மெயின். அந்த சோலார் பவர் உருவாக்கக்கூடிய அந்த சப்ளையை வந்து நம்ம பேட்டரிக்கு வந்து சேஃபாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோல் ஒன்று பயன்படுத்துகிறோம். நான் ஆரம்பத்திலே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டி சர்க்யூட் லைன் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம நைட்டில் வந்து லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கும். ஒரு சின்ன இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் வச்சு செஞ்ச ப்ராஜெக்ட்டு. இவ்வளோ பெரிய ஒரு இருட்டு பாருங்கள். இப்போ நான் செல்லு லைட்டு அந்த வெளிச்சத்தில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதையும் ஆஃப் பண்ணி காமிக்கேன். எவ்வளோ இருட்டு இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் நம்ம செட் பண்ணி வச்ச அந்த சோலார் லைட்டு, கரண்டே இல்லாமல் உருவாகக்கூடிய அந்த சோலார் லைட்டு எப்படி பிரைட்டாக எரியுது அப்படின்ட்டு நம்ம பாருங்கள். பக்கத்தில் வரோம். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்து சோலார் பேனலை பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணி உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். சுவிட்சு பக்கத்தில் இருக்குது, பேட்ரி இருக்குது, அது போக அந்த செட்டப்பை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கிறேன்.
பாருங்கள், ஒரு பிவிசி பைப்பில் தான் நம்ம செவுத்தில் சும்மா மாட்டிச்சிருக்கோம். இப்போ வீடியோக்காண்டி நான் உங்களுக்கு சும்மா மாட்டிச்சிருக்கோம். நீங்கள் பெர்மனெண்ட்டாக செஞ்சு கூட வீட்டில் மாட்டிக்கலாம். இது எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு இது. பாருங்கள், இந்த இருட்டான பகுதிக்குள்ளே தான் இந்த லைட்டை ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், செல் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ இருட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சோலார் லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், சுவிட்ச் இருக்குது. நான் பக்கத்தில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சுவிட்சை இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தை பாருங்கள் எவ்வளோ பிரைட் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு சின்ன 3.5 வோல்ட் டிசி லைட்டு வந்து பல்ப்பு வந்து இவ்வளோ ஒரு பிரைட்டாக வந்து எரியுது பாருங்கள். கரண்டே தேவையில்லை. நம்ம கரண்டே இல்லாத இடத்துக்கு தனிப்பட்ட முறையில் கரண்டை அதுவே உருவாக்கி அதுவே ரெடி பண்ணி அதுவே பவராக எரிய வைக்கிது. இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள காலத்தில் இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. இப்போ அவ்வளோ ஒரு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இதெல்லாம் வேஸ்ட்டாக போன பொருள்லேருந்து நம்ம செஞ்சது. கரண்டே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணக்கூடியது. பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட்டாக எரியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொருட்களை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு கண்ணாடி, சோலார் கண்ணாடி வந்து ஏதாச்சும் ஒரு லைட்டு வந்து சார்ஜ் ஆகலை அப்படின்ட்டு தூக்கி போடுறதோ அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் ஒவ்வொன்றா பொருளை கலெக்ஷன் பண்ணி அந்த கலெக்ஷன் பண்ண பொருளை நம்மளாக ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் லைட்டை நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த வீடியோனுடைய நோக்கமே அதுதான். எந்த பொருளையுமே எலக்ட்ரானிக் பொருளை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரீஒர்க் பண்ணலாம்.